ஹாய், உங்கள் கோபால். நம்ம சேனல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு எடுக்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். காலையில் வெறும் வயிற்றில் உண்ணக்கூடிய உணவுன்னு முதல்ல ஒன்று பார்த்தோம்னா முளைக்கட்டிய பயிர் வகைகள் வந்து நம்ம முந்தின நாளே என்ன பண்ணிடணும்னா, அதை ஒரு டப்பாவில் போட்டு அதை ஊற வச்சு அதை ஒரு துணியில் கட்டினீங்கன்னா அது அடுத்த நாள் நம்ம அதை எடுத்து பார்க்கையில் வந்து அது வந்து முளைச்சிருக்கும். அந்த பயிரை வந்து நம்ம உட்கொண்டோம்னா நமக்கு அதில் நிறையா புரத சத்து வந்து நிறையாவே கிடைக்கிது. மாவுச்சத்தும் அதுலேருந்து கிடைக்கிது. இந்த பயிர் வகைகள் மட்டும் இல்லாமல் பச்சை பயிர் மட்டும் இல்லாமல் கொண்டக்கடலை வந்து அதோடு சேர்த்து அந்த பயிரையும் நம்ம உண்ணலாம். இதை வெறும் வயிற்றில் உண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு அதிக சத்து இருக்குது. இரண்டாவதாக வந்து தேன். இந்த தேன் வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதற்காக இது ரொம்ப நல்லதுன்னா, உடலில் உள்ள நம்மளோட கழிவுகளை அகற்றுறதுக்கும் இந்த தேன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழத்தை வந்து நீங்கள் மேலே உள்ள தோலை மட்டும் ஃபுல்லாக நீக்கிட்டு நீங்கள் அந்த பழத்தை மட்டும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளணும். இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோம்னா தர்பூசணி. இது வந்து அதிக வெப்பநிலை. இது வந்து சீசன் வந்து மே மாதத்தில் தான் இதோட சீசன் அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது அதிக வெப்பம் நம்ம உடல் சூடாக இருக்கிறத வந்து முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த தர்பூசணி வந்து நம்ம இந்த வெயில் காலத்துலேயும் சரி மற்ற டைமிங்கில் வந்து சாப்பிட்றோம். இருந்தாலும் நம்ம காலையில் இதை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா நம்ம உடல் சூடை வந்து இன்னமும் வந்து நம்ம குறைக்கலாம். இதை வந்து நம்ம எப்போதுமே எடுத்துக்கிறணும். காலையில் மட்டும்தான் எடுத்துக்கிறணும். அடுத்ததாக பார்த்தோம்னா பாதாம். நம்ம வெரைட்டி ஐட்டம்ஸ் முந்திரி இதில் ஒன்று வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து பாதாம். இது வந்து என்ன பண்ணிடணும்னா நம்ம ஊற வச்சிடணும். நார்மலாக நம்ம வீட்டிலலாம் வந்து வெறும் பாதாமை தான் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றில் இந்த பாதாம் வந்து மார்னிங் சாப்பிட முன்னாடி நைட்டே அதை ஊற வச்சு காலையில் அதை என்ன பண்ணணும்னா தோல்களை ஃபுல்லாக நீக்கிட்டு அந்த பாதாமை நீங்கள் சாப்பிடணும். ஏன் தோல்களோடு சாப்பிட்டோம்னா சத்துக்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து உட்கொள்ளும் போது நம்ம தோல்களை நீக்கிட்டு சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. ஜிம்முக்கு போகிறவங்கலாம் வந்து சாப்பிட்டா வந்து ரொம்ப ரொம்ப சத்து. அதுவும் காலை வேளையில் அவங்க ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு போனாங்கன்னா இன்னும் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தோம்னா பழைய சோறு பச்சை மிளகா. இது வந்து இந்த பழைய சோறு பச்சை மிளகாங்கிறது வந்து காலப்போக்கில் இப்போ இருக்கானே நிறைய பேருக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கிராமங்களில் தான் இந்த பழைய சோறு பச்சை மிளகாங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. காலையில் எழுந்த உடனே இந்த பழைய சோறு பச்சை மிளகாவை சாப்பிட்டுட்டு தான் எந்த ஒரு வேலையுமே நம்ம கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து பண்ணுவாங்க. இப்போ காலப்போக்கில் அந்த பழைய சோறு பச்சை மிளகாங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூழ், கம்மங்கூழ், கேப்பக்கூழ், குதிரைவாளி, இது போன்ற கூழ்கள் எதுவும் வந்து கிடைக்கிறது இல்லை, மாறி போச்சு. குடிக்கிறதும் இல்லை மக்கள் யாரும். இது வந்து கிடைக்கிறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் இந்த கூழ் வகைகளை யாரும் மக்கள் அதிகமாக விரும்புறதில்லை. ஆனால் இந்த கூழ் வகையில் வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா நமக்கு பெரிய சத்து அதிகமாக அதுலேயும் இருக்கு. 7 உணவில் நான் காலையில் வெறும் வயிற்றில் உண்ணக்கூடியதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு எந்த உணவு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறந்துடாமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கோபால்.